ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, டியாங்கோட அம்மா அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவனும் ரொம்பவே சோகமாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. சரி, எவ்வளோ நேரம் தான் நம்ம இப்படியே உட்காந்துக்கிறது அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அவனோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இவளுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இவனோட பர்த்டே, அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள். அப்போ பார்த்தீங்கன்னா டியாங் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். அதுவும் காலியாகிற மாதிரி இருக்கு. சரி, நம்ம தண்ணி வாங்கிட்டு வந்தால் என்ன அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரா. ஆனால் டியாங் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்கலை. இதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இவன் அதை பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு இருட்டுனா பயம் இல்லை. ஸோ ஹீரோயின் இதை பார்க்குறா. அப்போ இதுக்கப்புறம் நம்ம லைட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடிட்டுருக்கா. ஸோ இவன் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளேயுமே அந்த லைட் எல்லாத்தையுமே மாற்றி இருக்கு. ஸோ இவனுக்கு ரொம்பவே வியர்டாக ஃபீல் ஆகுது. என்னடா இது, தண்ணி பாட்டிலும் புதுசாக இருந்தது, இப்போ லைட்டும் மாற்றிருக்கு, என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்ருக்கான். சரி, இது யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் சூடாக காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காஃபி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு ஆப்போசிட் சைடில் நிற்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா தவக்கால மாதிரி ஏறி வந்துட்டுருக்காளா. இதை டியாங் பார்க்குறான். ஓ, இதெல்லாம் மீனம் தான் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்ட்டு. ஸோ சுற்றி வந்து நின்றுட்டுருக்கான் அவளுக்கு முன்னாடி. மீனம் அப்படின்னு இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆயிடுது. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்க, நீ எதையாவது பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் டெரராக கேட்குறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வக்குன்னு ஆயிடுது. ஏன்னா அவங்க அம்மா கிட்டே பேசியிருப்பான்ல, ஸோ அந்த விஷயங்களை பார்த்துட்டாலோ அப்படின்ட்டு. அது உங்கள் அப்பா யூஎஸ்லேருந்து உனக்கு ஒரு ப்ரெசன்ட் சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்களா, அதை என்னோடய ஆன்ட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதைத்தான் பார்த்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி பணிவிடைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கியா அப்படின்ட்டு. இவளும் ஆமாம் அப்படின்ட்டு அதை கொடுக்குறான் அந்த காஃபியை. அது பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது. இவன் பார்த்திங்கன்னா கத்துறான், இது ஏன் இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் தானே கேட்டீங்க சூடாக காஃபி வேணும் அப்படின்ட்டு. சரி, இன்னொரு டைம் என்னை மன்னிச்சிருங்க நான் இதை சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு இது கேட்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிக்க மாட்டான். அவளுக்கே தெரியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஆமாம் உன்னோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஹாலை புக் பண்ணிடு, அங்கே நிறைய சிங்கர்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிடு, காமெடியன்ஸை கூப்பிடு அப்படி இப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. இவ்வளோ பெருசாக அவங்க பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாதே அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ நீனே உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பு சாப்பிட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த சூப்பு கொடுக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரான் வந்து கலந்துருக்கும்ல, இதை சாப்பிட்டு நான் சாகவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ சாரி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன கடைக்கு கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. டியாங் உள்ளே போய் பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கிடைக்கிது. அதில் டியாங்கு, அப்புறம் ஷின்வு, ஜெரிமி இவங்க 3 பேரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் டியாங்குக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த வேலை யார் பார்த்தது, அந்த ஹேண்ட் தானா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து பறக்க விட்டுட்ருக்கானுங்க 2 பேரும். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ டியாங் வந்து சொல்லிகிட்ருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ் இன்றைக்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த நாள் வந்துட்டு சீக்கிரமாகவே எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்பவே ஹார்ஷாக பேசியிருப்பாங்கள்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. சரி, இன்னும் உங்களோட பர்த்டேக்கான அந்த டைம் முடியலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அந்த டைமை என் கூடவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ இது வந்துட்டு என்னோட டெசிஷன் தான், ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க உன்னோட சாய்ஸில் நீ பண்ண அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது, அதை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்னோடய மதர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க என்னோடய பர்த்டே எண்ட் ஆகும்போது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நீ பிறந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மை பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறான், ஏன்னா அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷின்வு பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து காமிச்சிட்ருக்கா. அப்போ ஜெரிமி வந்து கேட்குறான்,
உனக்கு இந்த 3 பேத்துல யார வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டியாங்கோடது தான் எடுக்கிறா. ஏன்னா இவன் ரொம்பவே பாப்புலரா இருக்கான் அப்படின்ட்டு. நாங்க அத கேட்கல. உன்னோட பர்சனல் ஒப்பீனியன சொல்லு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கிறா. ஸோ ஜெரிமி அப்புறம் ஷின்வு 2 பேரும் ஈகரா பார்க்குறானுங்க. இவ யார சொல்லுவா அப்படின்ட்டு. அதே சமயம் டியாங்கும் பார்த்தீங்கன்னா, இவ யார தான் சொல்லுவா அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவ பார்த்தீங்கன்னா ஷின்வுவ எடுத்து காமிக்கிறான். அவன் ரொம்பவே அழகா சிரிக்கிறான் அப்படின்ட்டு. அந்த பார்த்தீங்கன்னா, "பாத்தியா பாத்தியா ஷின்வு மேல இருக்க இருக்க அவளுக்கு ஃபீலிங்ஸ் ஏறிட்டே போகுது" அப்படின்ற மாரி தனியா இவரு ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காரு. ஜெரிமிக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிருது. "அப்போ நான் அழகா இல்லையா? நீ ஏன் ஷின்வுவ சூஸ் பண்ண?" அப்படின்ட்டு. "அட அவன் சிரிச்சது அழகா இருந்துச்சு. ஆனா அத விட நீ கியூட்டா தான் இருக்க" அப்படின்ற மாரி சொல்றா. "அப்போ செகண்டா உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு?" அப்படின்ட்டு ஜெரிமியும் கேட்டுட்டு இருக்கான். டியாங் பார்த்தீங்கன்னா தனியா புலம்பிட்டு இருக்கான். "இவ ஏன் நம்மள சூஸ் பண்ணல?" அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங்காக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. இதுதான் ஃபைனலா நடக்கப்போற ஷூட்டிங்கு. ஸோ மினம் பார்த்தீங்கன்னா அழகா உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கா. ஆப்போசிட்ல தான் அந்த ஃபேரி இருக்கால்ல, அவளுமே மேக்கப் போட்டுட்ருக்கா. இத ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன்னா அவ வச்சிருக்க அந்த மிரரு, அப்புறம் அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும் போல. இத பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரியும் பார்க்க தான் செய்றா. அப்படியே ஒரு நக்கலா சிரிச்சுட்டு, "எப்பா பெரிய மிரர் எனக்கு வேணும்" அப்படின்ட்டு அவ எந்திரிச்சு போயிறா. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, "ஆஹா இந்த கிளிப் ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்ற மாரிலாம் பார்த்துட்ருக்கா. அட நம்மளும் ஒரு பின் வச்சிருக்கோம்ல அப்படின்ட்டு இவளும் ஒரு ஹேர் பின் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இது டியாங் தான் வாங்கி கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு இருக்கும்போதே போன ஃபேரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுறா. ஸோ இவ அந்த பின்னை வச்சு பார்த்துட்டு இருக்காளா, இதை பார்த்தோன்னா இவளுக்கு கடுப்பாயிடுது. ஸோ கோமா வந்து, "எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "இல்லை இல்லை இது என்னோடது" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. "எது உன்னோடதா? உனக்கு இந்த பொண்ணுங்க போகிற கிளிப்பெல்லாம் பிடிக்குமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. "இல்லை இல்லை இது என்னோட சிஸ்டரோடது" அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. "ஓ உன்னோட சிஸ்டரோடதா? உனக்கு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி பொண்ணுங்க மேக்கப் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போமா?" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட போகிறா. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்கிறா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃபேரி கேட்கவே மாட்றா. லிப்ஸ்டிக் போட வரா. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்வு கரெக்டாக வந்து கையை பிடிச்சிட்றான். அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, "எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற?" அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு இப்போ தான் உயிரே வருது. "அப்பா நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்ட்டு. "இன்னைக்கு லாஸ்ட்டு ஷூட்டிங்கில், அதனால தான் நாங்கள் ஆன் கூட வந்தோம். நீயே இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஃபேரி, அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாத" அப்படின்ட்டு ஜெரிமியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேரிக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம சொல்லிடலாமா இவங்க 2 பேர்த்திட்டையும் ஒரு பொண்ணு அப்படின்றத? இல்லை இல்லை நம்ம சீக்கிரமாகவே இந்த விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா டியாங் வந்து நம்மளை சுத்தமாக மதிக்கவே மாட்டான். இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. டியாங் பார்த்தீங்கன்னா ஃபேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணணும். இதை மினம் பார்த்து ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணோம். ஸோ இதுதான் சீனு. கரெக்டாக டியாங் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கான். இதை பார்த்தீங்கன்னா மினம் பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா, "மினம் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டினியூ பண்ணுன்றாரு." ஆனால் இவளுக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாகி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே க்ளோஸ்அப்பில் தான் வந்துட்டுருக்கா. ஆனால் கிஸ் பண்ணலை. ஃபேரி வந்து சொல்கிறா, "இந்த சீன் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ட்டு. "ஆமாம் ஆமாம் அதை நான் எப்படி மறப்பேன். ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் முடிக்காமல் ஏன் இன்னும் என்ன பண்ணுறாங்க?" அப்படின்ற மாதிரி டியாங் கேட்கும்போது, "நீ கிஸ் பண்ணாதாப்பா இதை முடிப்பாங்க" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஸோ ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் சொல்லிடுறாரு டேரக்டரு. இதுக்கப்புறம் டியாங் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்ருக்கா. "நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ண?" அப்படின்ட்டு. அவள் அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இதை மினம் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் மூக்கு மேலே கையை வச்சுட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஜெர்மி வந்தாரா. "ஏய் சூப்பராக பண்ணப்பா, சரி இதுக்கப்புறம் பார்ட்டி இருக்கு, வா நம்ம அதுக்கு ரெடி ஆகலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹேர் ஸ்டைலிஷ் பொண்ணு இருக்கால்ல, அவள் மினம் போட்டிருந்தா அந்த கோட்டை வந்துட்டு எடுக்கிறா. அப்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு பின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஸோ இதை அந்த ஃபேரி பார்த்து அதை எடுத்து வச்சுக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம மினம் ஓடி வர அடிச்சு பிடிச்சி, "நான் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ் எங்க, அதுக்குள்ளே ஒரு ஹேர் பின் இருந்தது" அப்படின்ட்டு பயங்கரமாக தேடுறா. ஆனால் அது எப்படி கிடைக்கும், அதான் ஃபேரிட்ட இருக்குல்ல. அவள் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க, நான் முன்னாடி போகிறேன்" அப்படின்ட்டு கரெக்டாக கலண்டுக்கிறா. ஸோ மினமும் தேடுறா. அவளுக்கு கிடைக்கவே இல்லை.
ஸோ அந்த பொண்ணு தான் இங்கே பாரு பார்ட்டிக்கு லேட் ஆகுது, இது உனக்கான பார்ட்டி தான், நீயே இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கஷ்டமாயிருது. எல்லாரும் ரொம்பவே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, இவள் மட்டும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஷின்வு இதை பார்க்குறான். ஸோ வந்து கேட்குறான், என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. நான் எனக்கு முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ அப்போ தான் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மா பார்த்துறாரு. பாத்தியா பாத்தியா 2 பேர் பேசுகிறாங்க, நான் போயிட்டு ஷின்வுவை தனியாக கூப்பிட்டு போகிறேன், நீ வந்து இவளை பார்த்துக்க அப்படின்ட்டு. ஸோ ஷின்வு அங்கேருந்து கூட்டு போனதுக்கப்புறம் இவ ஒரு மாதிரி அப்படியே டியாங்க பார்க்குறா. ஸோ அவனு பார்க்குறானா, அவனை பார்த்தோன்னே அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டு இருக்கா. அவனுக்கு செம்மையாக கடுப்பாயிருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபெய்ரி பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இந்த பின்னு ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது, இதுக்காக இவ இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளே அப்படின்ட்டு. சரி போய் நம்மளும் கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம் அப்படின்ட்டு இந்த ஹேர் பின்னை பார்த்தீங்கன்னா அவள் தலையில் குத்திட்டு வந்துட்டுருக்கா. மீனம் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ இவன் அந்த பின்னை பார்த்தோன்னே, உனக்கு இது எப்படி கிடச்சிச்சு, இது என்னோடது அப்படின்ட்டு எடுக்க போகிறா. இவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கா, இது என்னோடது அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி நீனே வச்சுக்கோ, என்னோடதும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த கிளிப்பை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஷின்வு பார்த்தீங்கன்னா ஆன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி மினம் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டானா, ஸோ நான் அவன் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு கரெக்டாக மா வந்துடுறாரு. அப்படியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மினம் கூட டியாங் போகட்டும், நீ போ அப்படின்ட்டு ஷின்வு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே தான் போனா, என்னது தான் தொலைச்சா அப்படின்ட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெய்ரி கூப்பிட்றா டியாங்க, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, இந்த மினம் இருக்காளே ரொம்பவே வந்துட்டு ஒரு வினோதமாக இருக்கா, என்னோட ஹேர் பின்னை வந்துட்டு அவளோட ஹேர் பின்னை எனக்கு கூடு கூடு அப்படின்ற மாதிரி கேட்குறா, ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் அந்த ஹேர் பின்னை பார்க்குறான். இவனுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிருது, ஏன்னா இவன் தானே வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ இந்த இது வந்து மினமோடது, நீ எடுத்து வச்சுருக்க, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் தான் மினமுக்கு வாங்கி கொடுத்தேன், கூடு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம கடுப்பாயிடுது, எது இவன் அவளுக்கு வாங்கி கொடுத்தானா அப்படின்ட்டு கடுப்போட தான் கழட்டி கொடுத்துட்ருக்கா. ஸோ அதை எடுத்துகிட்டு நேராக மினம் கிட்ட தான் வந்துட்டுருக்கா. நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஒன்று தொலைச்சிட்டியாமே அப்படின்ட்டு அதை கொடுக்க வரான். இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஓகே தான், அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே தேடாத அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்போட தான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த மேனேஜர்கிட்ட மினமோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஒரே ஒரு ஆளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அட்ரஸ் கிடைக்கல, ஃபோன் நம்பர் மட்டும் தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம மினம் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான்ல, அதே மாதிரி ஃபோட்டோ இவங்களுமே வச்சுருக்காங்க. கூடி சீக்கிரமாகவே நான் பசங்களை கண்டுபிடிச்சிருவேன், ஸோ அவங்கள நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் மினமோட அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் அந்த பாட்டியை தான் காட்டுறாங்க. இந்த மா இருக்கார்ல, அவர்லாம் செம்மையாக ஆடிட்டுருக்காரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் அவர் ஆடுறத. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கா. இவனுக்கு பக்கத்தில் ஃபேரி வந்து உட்காராளா. ஸோ இது எல்லாத்தையுமே அவனால் பார்க்க முடியல. ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது இந்த ஃபேரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டுருக்கா, மீனம் உனக்காக தானே இந்த பார்ட்டியே நடக்குது, நீ வந்து பாடு அப்படின்ட்டு கோர்த்து விட்டுறா. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அழகாக தான் பாடிட்டுருக்கா, எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நேரம் இந்த ஃபேரி வசப்பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா இவளுக்கு மேலே வந்து தண்ணி விழுகிற மாதிரி ரெடி பண்ணி விட்டுருது. ஸோ ஒரு பட்டனை ஆன் பண்ணுது, மேலேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மினம் மேலே கொட்டிடுது. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மேலே போட்டிருக்க அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவள் பொண்ணு அப்படின்றது அப்பட்டமாகவே தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பிட்டே நின்றுட்டுருக்கா. ஸோ டியாங் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே ஒரு ஷீட் ஒன்று விரிச்சிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு மாதம் வந்து போற்றி விட்டுட்ருக்கான். ஸோ மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சிச்சுவேஷனை கவரப் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கள் டீம்லேருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு பாட்டு போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாகவே பாடி அந்த இடத்தையே வேறு மாதிரி ஆக்கி விட்றானுங்க. இதை எல்லாத்தையும் ஃபேரி பார்க்குறா, அவளுக்கு தான் செம்மையாக கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் எல்லோரும் ரிட்டன் காரில் வந்துட்டுருக்காங்க. மினம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிடுறா. அப்போ ஷின்வு வந்து சொல்லிட்டுருக்கா, இவன் ஏதோ தொலைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். சரி வா போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கூப்பிடும்போது, இல்லை வேண்டாம், அது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டான். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு புரியல அப்படின்ட்டு.
ஆனால் டியாங்குக்கு எல்லாமே நல்லா புரியுது. அந்த கிளிப்புமே கையில் தான் வச்சுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் வந்து பயங்கரமாக யோசிக்கிறான். இப்போ இந்த கிளிப்பை அவகிட்ட போய் நம்ம எப்படி கொடுக்குறது? நம்ம போய் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோயின் அடிக்கடி மூக்கு மேலே கையை வச்சு அழுதுகிட்டே இருப்பாள். அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ரேபிட் பொம்மையை எடுத்துக்கிறான். ஸோ அதில் இந்த பன்னிக்குட்டியோட மூக்கை மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதோட காதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை மாட்டி இவளுக்கு முன்னாடி வச்சிட்றான். ஸோ இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போது யதார்த்தமாக முழிச்சு பார்க்குறா. இவன் முன்னாடி அந்த கிளிப்பும் அந்த பொம்மையும் இருக்கு. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதை போட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கும் கேட்குது. ஆனால் கேட்காத மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயினும் மாமும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா அந்த கிளிப்பு கிடச்சதுனால. ஸோ பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போல அப்படின்ட்டு. எவ்வளோ ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தும்முறாளா. ஸோ டியாங் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், இந்த கூடி அப்படின்ட்டு. அடுத்து ஷின்வு பார்த்தீங்கன்னா உனக்கு சளி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ கொஞ்சம் சூடாக காஃபி குடி அப்படின்ட்டு. எங்கிட்ட இருந்தோ ஜெர்மி ஓடி வந்துட்டுருக்கான். இந்த நீ இந்த ஜூஸை குடி, சளிக்கு நல்லது. இவளுக்கு ஒன்றும் புரியல, இப்போ நம்ம எதை வாங்கி குடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அப்படியே 3 பேரும் அதை கையில் வச்சு ஏந்திட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் சூடாக காஃபியே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஷின்வு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ ஜெர்மிக்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா அச்சோ இந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகிட்டே போகுது ஷின்வு மேல் அப்படின்ட்டு தப்பாக யோசிச்சுட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங்கை காட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருட்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டியாங்குக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, அவன் வந்து லெமன் சாப்பிட்ணும். ஸோ ஜெர்மிக்கு வந்துட்டு எல்லோ கலர், அவன் வந்து பனானா சாப்பிட்ணும். ஷின்வு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, அவன் ஒரு குட்டியாக ஒரு டாக் வச்சுருக்கான். நம்ம மீனமுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, அவன் கையில் பூவை கொடுத்துருக்காங்க. டியாங் தான் புலம்பிட்டு இருக்கான், எனக்கு இந்த கலரே வேணாப்பா, இந்த லெமனை சாப்பிட்டு என் பல்லெல்லாம் உடஞ்சிரும் போல அப்படின்ட்டு. ஸோ இவங்க கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆன் வரா. இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஃபெய்ரி வந்திருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம டியாங்குக்கும் ஹீரோயினுக்கு தான் மூஞ்சியே மாறி போயிடுது. இவ பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ சும்மா இல்லாமல் நேராக மீனம் கிட்டே போய் வம்பிழுத்துட்ருக்கா. ஆமாம், உனக்கு இவங்க 3 பேர் போட்டிருக்கிறதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு, எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. டியாங்குக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிருது. எப்போ பார்த்தாலும் இவன் நம்மளை மதிக்கவே மாட்டாளே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்துட்டுருக்கா. அந்த இடத்துக்கு டியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து வழி மறைச்சிட்டு வம்பிழுத்துட்ருக்கான். உண்மையை சொல்லு, உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? எப்போ பார்த்தாலும் நீ என்னையவே வந்துட்டு ரொம்ப காண்டாக்கிட்டே இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறாளா. நீ ஒரு பொண்ணு தானே, பொண்ணா உனக்கு எந்த கலர் பிடிக்கும் சொல்லு அப்படின்ட்டு ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். இந்த சீனை பார்த்தீங்கன்னா ஃபெய்ரி பாத்திரா அவளுக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டுட்டே இருக்கா. பொண்ணானா எனக்கு ஒயிட் கலர் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஒயிட் கலர் பிடிக்குமா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் மீனம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் தான் இருந்துகிட்ருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேரி வந்துட்டுருக்கா. மீனம் ஃபஸ்ட்டு நீ வெளியே வா, தப்பான ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இல்லையே இது மென்ஸ் டாய்லெட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீ ஒரு பொண்ணு தானே, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுறா. அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஸோ அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. எவ்வளோ தைரியம் உனக்கு, உண்மையை சொல்ல, உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? ஜெர்மியா, ஷின்முவா இல்லை டியாங்கா அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.